அருளாளரும் நிகரற்ற அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் தீர்ப்பை போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, முகநூல் நண்பர்கள், தோழிகள் மற்றும் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் உயிர்க்காகட்டுமாக நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு சுப தொலைக்கு பிறகு இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையான திருமறை குர்ஆன் பற்றி அதனுடைய பேரின்பம், அதனுடைய மகத்துவம், குர்ஆனுடைய அந்த திருமறை குர்ஆன் அந்த உயர்ந்த ஒரு இலக்கியத்தை மிஞ்சிய, இலக்கணத்தை மிஞ்சிய, மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட வந்த அல்லாஹ்வுடைய வேதமான திருமறை குர்ஆன், அது முதலில் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட இந்த இறை வேதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த குர்ஆனை அருளிய தருணத்தில் அவருடைய முயற்சியை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். அந்த முயற்சியை அல்லாஹ் விரும்பவில்லை. ஒரு முயற்சி ரசூலுல்லாஹி குர்ஆன் அருளப்படுது, ஜிப்ரீல் ஓதி காட்டுறாரு. ஓதி காட்டும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பதற்காக, உள்ளத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அதில் ஒரு அவசரப்படுவது, ஜிப்ரீல் ஓதி காட்டும் பொழுது நம்மள மாதிரி மனப்பாடம் பண்ணுவதற்காண்டி அவர் ரசூலுல்லாஹ் ஓத அதற்காக நாவுகளை போட்டு அசைக்க கடற்கடன் நாவு போய் அசைக்க மனப்பாடம் ஆயிரணும் என்பதற்காண்டி பலதரப்பட்ட முயற்சிகளை செய்தார்கள். நம்மளும் அப்படித்தானே, வாத்தியார் ஸ்கூலில் பாடம் எடுத்தும் போது சொல்லி தரும்போது கவனிக்கணும். அதுக்கு அவர் சொல்கிற மாதிரி சொல்லுவார். அது சொல்கிற மாதிரி சொல்லு அப்படிம்பார். 1க்கு 10 தடவை சொல்லு. ஒரு சொற்றொடரை ஒரு பாராகிராஃபை 3 தடவை வாசி காட்டுவார். நம்மளும் திரும்ப மாணவர்கள் வாசிப்பாங்க. அப்படின்னா மனப்பாடமாகக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். 10 தடவை வாசிக்கிறது, 50 தடவை வாசிக்கிறது. ஒரு மாணவனை விட்டு நீனே 40 ஸ்டூடெண்ட்ஸ் 40 மாணவர்களுக்கு மத்தியில் திரும்ப இதை வாட்சி காட்டிக்கிட்டே இன்னும் வாட்சிக்கு பயமா, மாணவருக்கு முன்னாடி நின்று ஆசிரியருக்கு முன்னாடி அடுத்தவன் வா, இப்படி மனப்பாடமாக்கிறது நடிப்பட ஏற்பாடு செய்வாங்க. அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவை அசைச்சு குர்ஆனை மானம் செய்தார்கள். அதை இறைவன் அது இப்படி கண்டிக்க அந்த மாதிரி செய்ய வேணாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அது நம்ம அப்படிதான், நம்ம குர்ஆனை மனப்பாடமாக்குறதா இருந்தால் உட்காரணும். ஒரு பாராகிராஃபை மனப்பாடமாக்குவதற்காண்டி ஒரு நாள் செலவழித்தாலும் சில பேருக்கு ஒரு நாள் செலவழிச்சா மனப்பாடம் வைக்கலாம். சில பேருக்கு ஒரு பாராகிராஃப், ஒரு 10 வரி கொண்ட ஒரு லைன் ஒரு பாராகிராஃபை இது பண்ணுறதா இருந்தால், ஒரு 10 வரி கொண்ட ஒரு அல்லாஹ்வுடைய வேதத்தை மனப்பாடமாக்குவதாக இருந்தால் 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும். அரை மணி நேரத்தில் அதெல்லாம் மூளையில் தெரிஞ்சிக்கக்கூடிய திறமையை கொடுத்தா அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் கூட மனப்பாடமாக்கிடுவான். இந்த மாதிரி இப்போ சில பேர் கூடுதல் குறைவாக என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு பாராகிராஃபுக்கு 1 வாரம் எடுத்துக்குவான். அதுக்கு தப்பு கிடையாது. 10 நாள் கூட எடுத்துக்கிறட்டு கரெக்டாக மனப்பாடம் உள்ளத்தில் உட்காரணும். அப்படியெல்லாம் என்ன செய்வான், பார்க்கக்கூடிய மனிதர்களை பல விதமாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எல்லாம் பேசலாம். 75:16 லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, நபியே முஹம்மதே, இந்த திருமறை குர்ஆனை மனனம் செய்வதற்காக அவசரப்பட்டு உமது நாவை அசைக்க வேண்டாம். இன்ன அலைனா ஜம்மஹு வ குர்ஆனா, அதை திரட்டுவதும் ஓதச் செய்வதும் நம்மையே சேர்ந்தது. ஃபைதா கரனாஹு ஃபத்தபி குர்ஆனா, எனவே நாம் அதை ஓதும் பொழுது அதை ஓதுவதை பின்பற்றுவீராக. சும்ம இன்ன அலைனா பயான, பின்னர் அதை தெளிவுபடுத்துவது நம்மை சேர்ந்தது என்று அல்லாஹ்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உத்தரவாதம் வழங்குறான். அவசரப்பட்டு ஏனைய மக்களுமாய் மனப்பாடமாக்குவதற்காண்டி சிரமப்பட்டு நாவை போட்டு அசைத்து இது பண்ணாமல் கவனி ஜிப்ரீல் ஓதுவார், அது கவனித்தா போதும். அவர் ஓதும் பொழுது அதை தொடர்ந்து ஓதுங்க. அப்படி ஏற்பட்டவங்களுக்கு நான் செய்வேன். ஜிப்ரீல் ஓதும் பொழுது அவர் நீ அது சரி உனக்கு சொல்லித்தருவா நம்ம சொல்லு, அது ஓதுவதை பின்தொடர்ந்தால் போதும், கஷ்டப்படாத, அதுக்கான மெனக்கட்டாத, உள்ளத்தில் நான் சேர்ப்பேன், என்னுடைய பொறுப்பு, அதை கொண்டு மக்கள் நீ விளக்கம் அளிப்பீர் என்றெல்லாம் ஓதி காட்டுவீர், விளக்கம் அளிப்பீர் என்றெல்லாம் நல்லா சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். 75வது அத்தியாயத்துடைய 16, 17 19 வரைக்கும் 18-19 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். ஒரு ஃபாரக்ரா ஒரு அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் அரபிக்கு தான் அவருடைய அரபு மொழியிலேயே அவர் பேசக்கூடிய அந்த மக்களுக்கு விளக்குவதற்காக அந்த சமுதாயம் பேசக்கூடிய அரபு மொழியிலேயே குர்ஆனை கொடுத்தான். எல்லா சமுதாயத்துக்கும் அந்தந்த மொழி பேசக்கூடியவர்கள் எந்த மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழி பேசக்கூடியவனெல்லாம் இப்ராஹிம் நபிக்கு அவருக்கு குர்ஆன் சூஃபி இப்ராஹிம் மூசாங்கிறமா அந்த சூஃபுக்கு அந்த இப்ராஹிம் நபிக்கு ஏனைய நபிமார்களுக்கெல்லாம் அந்த மூசா நபிக்கு எல்லாருக்குமே அந்த தௌராத்தில் இஞ்சியில் இப்ராஹிம் நபிக்கு அவர் பேசிய பாசையில் எல்லா நபிமார்களும் வேதங்கள் அருளப்பட்டன என்பதை பார்க்குறோம். அந்த வேதங்களை மரணம் செய்வதற்கு நபிமார்கள் முயற்சித்தார்கள். எந்த வகையிலான பலகைகளை கொடுத்தா அதை கொண்டு போய் அவருக்கு படிக்கணும், கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு புத்தகமாக கொடுத்தா அதை கொண்டு போய் அவர் நபிமார்கள் சேர்க்கணும், அவர் படித்து மக்களுக்கு விளக்கணும். இப்படி பார்த்துவோம். இந்த மனப்பாட சக்தியை பற்றி எல்லாம் பேசும்பொழுது உலகத்தில் எல்லா பேருமே மனப்பாடம் செய்ய கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் மனப்பாடமாக்க முடியும், இல்லாட்டி முடியாது. சினிமா கேட்டுட்டு போனாலும் முடியாது. ஒரு துஹா மனப்பாடமாக, அரபி துஹா, தூங்கும்போது ஓதும் துஹா, சாப்பிடும் பொழுது ஏதோ ஒன்று. அப்போ ஒரு துவாக்களை மனப்பாடமாக்கும் போது கூட சிரமப்படணும். தலை சிரமம் திக்கன்னு இருக்குது, தலை சிறந்த பிரார்த்தனை துவாக்கள் உட்காந்து மனப்பாடமாக்க தான் முடியும். பள்ளியாசல் நுழையிற துவா சும்மா வந்துடாது, அதை மனப்பாடமாக்கணும். வெளியேறும்போது உள்ள துவா இப்படி. அப்போ அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் அரபு பேசக்கூடிய முகமது நபிக்கு அரபு மொழியில் அவர் மனப்பாடமாக்க சிரமம். அதுதான் அசைப்படுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் மற்றவங்களை ஏமாத்தலாம். அரபு நமக்கு வேற பாசை. நபிகள் நாயகமும் ரசூலுல்லாஹி தோழர்களும் தன்னுடைய சொந்த மொழி, அதில் இருந்து அருளப்பட்ட வேதத்தை மனப்பாடமாகிறது கஷ்டம் தான், சிரமம் தான். அதை உனக்கான ஷைத்தானுக்கு இடம் கொடுக்குறாங்க. உட்காந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடமாக்கணும், ஓதி பார்க்கணும், திரும்ப திரும்ப ஓதணும் என்பதை மார்க்க நமக்கு சொல்லுது. ரசூலுல்லாஹ்வுக்கு தனி சட்டமாக இருக்குது. முன்னாடி எல்லாருமே நபிசவாசம் முயற்சித்தார்கள். அந்த முயற்சியை எல்லாம் வேணாம் போயிடுச்சு, தடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீ மனப்பாடமாக்க வேணாம், ஜிப்ரீல் ஓதுவார், அதை நீ பின் தொடர்ந்து ஓதினாலே கவனித்து ஓதினால் போதும், உள்ளத்தில் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு தனி சட்டம். நம்ம அப்படியா ஹாஃபிஸாக்களாக இருக்கிறாங்க. ஹிஃபுல் மதரசாவில் போய் 3 வருஷம் ஓதக்கூடிய இருக்கிறான். ஒரு ஆவரேஜ் கூட 3 வருஷத்தில் 30 பாடமாக்குறதுன்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறான். 3 வருஷத்தில் முடிக்கப்படுதான். மாணவர்களுடைய தரத்தை வச்சு என்ன செய்வாங்க, 10 வருஷம் ஓதுறவனு இருக்கான், 30 7 வருஷம் ஓதுறவனு இருக்கான், 3 வருஷத்தில் முடிக்கிறவனு இருக்கிறான். அறக்குறையாக முடிச்சு பட்டத்தை கொடுத்து வெளியே அனுப்புவாங்க. அது பரிபூர்ணமாக ஓதி வெளியேற்றப்படும் சில மாணவர்கள் அப்படியும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சிரமப்படுதான் 3 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் குர்ஆனுக்கு மொட்டை மனப்பாடம். அர்த்தத்துக்கு இல்லை, மொட்டை மனப்பாடத்துக்கு இவ்வளவு நேரமாகும் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய வேதம் வழக்கத்துக்கு எஸ்ஸல் குர்ஆன், இந்த குர்ஆனை எளிதாக்கி இருக்கிறோம். இது சிந்திக்க மாட்டேங்கன்னா நல்லா கேட்குறான். இது ஒரு விஷயம். இது மனப்பாட சக்தியை கேட்கல. குர்ஆன் அருளப்படக்கூடிய விஷயத்த அப்புறம் ஒரு மொழியில் அரபியில் ஓதுங்க, அது எடுத்து படித்து பாருங்க, என்ன சொல்றதுக்கு நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வாங்க. அதில் அறிவியல், ஆன்மீகம், கொடுக்கல் வாங்கல், திருமணம், எல்லா விஷயம் ஒட்டுமொத்த அனைத்து விஷயத்தையும் பேசப்பட்ட ஒரு வழிகாட்டி திருமுறை குர்ஆனில் மார்க்க சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம குர்ஆனை பொறுத்த வரைக்கும் தொடர்பு போட்டு இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதிக்கிட்டே இருந்தால் தான் உள்ளத்தில் நிற்கும். இல்லாட்டி அவிழ்த்தி விடப்பட்ட ஒட்டகம் ஓடுவது போன்று உள்ளத்தை விட்டு போயிடும். ஒரு முதலாளி ஒட்டகத்தை கொண்டு போகிறான், கையிலேயே வச்சுக்கணும், கையில் கடிவாளத்தை
விட்டுட்டு அவன் பார்த்து எங்கேயா கட்டி போனால் போயிட்டான்னு வைய விட்டா தொலைஞ்சு போயிடும். அந்த மாதிரி வந்து நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் குர்ஆன் திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வந்துக்கிட்டு ஓதிக்கிட்டே ஓதி பார்க்கணும். சொன்னாங்க உத்தரவு போடுறான்ல, இந்த மாதிரி நமக்கு என்ன சொல்றாங்க, நம்ம எப்படி அந்த குர்ஆனை திரும்ப ஓதிக்கிட்டு இல்லைன்னு போயிடும். எப்பேற்பட்ட ஆனாலும் சரி அந்த திருமுறை குர்ஆனுடைய தொடர்பு நமக்கு இல்லைன்னு சொன்னால் ஓதிப்பா 6 நிமிஷம் பாடமாக்கிச்சுன்னா 1 நிமிஷம் பாடமாக்கியிருக்கிறான்னு சொன்னால் ஓதிக்கிட்டே இருக்கணும். இப்போ எனக்குன்னா வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் கலந்து அங்கே குர்ஆனில் பல இடங்கள்லேருந்து கலந்து இப்படி பாடமாக்கி வச்சிருக்கிறேன். அப்படி இதே விட்டுட்டாலும் வைங்க புதுசாக மனப்பாடமாக்க முடியல. இப்போ வயசு போகுது, மனப்பாட சக்தி குறைஞ்சிரும். ஏற்கனவே மனப்பாடமாக்கினதையே வந்துட்டு தக்க வைக்க முடியலை. நாட்டில் எவராக இருந்தாலும் சரி குர்ஆனை தொடர்பு டக்கி விட்டோம் சுமூத்த வைக்க வர்றோம். பல ஊர்களில் மிஸ்டேக் ஒரு தூக்க கண்ணை வந்து நிற்பேன், அவசரம் ஒளி செஞ்சுட்டு வந்து அது நோய் இப்போலாம் சளி பிடிச்சிக்கு பெரிய பிரச்சனை ஆகி உடம்புக்கு பாதிக்கு. இந்த மாதிரி நேரம் கரெக்டாக நாவுகள் அந்த தஜ்வீதோட கிராத் வராது. பல விதத்தில் பார்க்குறோம். யானைக்கும் யானை பூனைக்கும் அடிச்சிருக்கும், காண்டாமிருகத்துக்கும் அடிச்சிருக்கு. எவன் இருந்தாலும் சரி பெரிய பெரிய காரியாக இருக்கட்டும், சவுதி அரேபியாவில் உள்ள அப்துல் ரஹ்மான் சுதேசியாக இருக்கட்டும், எவ்வொரு விதிவிலக்கில்லை. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அலம்தர கைப்பே மனப்பாடமாக்கி வச்சு நீ ஓதனை மறந்துட்டேன்னு வைங்க, தொழுகையை ஓதிக்கிட்டேன்னா மறந்து போயிடும். இவ்வளோ ரப்பினா சூரா மனப்பாடமாக்கி வச்சிருக்கிறீங்க, அது தொடவோ இல்லை ஓத மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னால் அடுத்து ஓதி பார்த்தா வராது. அவிழ்த்தி விடப்பட்ட ஒட்டகமாக உள்ளத்தை விட்டு போயிடும். குழுகலா சூறா எளிமையான சூறா தான், ஓதிக்கிட்டே இருக்கணும். ஓதலைன்னு வைங்க குழுகலாம் தானே, மூணு சொல்லு தானே, 3 சொல்லாக இருக்கட்டும் 30 சொல்லாக இருக்கட்டும், ஓதிக்கிட்டே இருந்தால் தான் வறுமையாக ஒழிய இல்லாட்டி வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய வேதமான திருமுறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது தமிழில் படித்தது. அந்த டிரான்ஸ்லேஷனில் படிக்கிற ஒரு வசனம் இருக்குது. அந்த பாராகிராஃபு மனப்பாடமாக்கிட்டேன்னு வைங்க 10 வருஷம் குளிக்கிட்டு வந்துடும். அல்லாஹ் கடனை பற்றி சொல்லுகிறான். கடன் வாங்கும் பொழுது இப்போ நீ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சாட்சிகளை ஏற்படுத்துங்கள். இப்போ சில வசதி திருமணத்தை பற்றி பல விஷயங்கள் வருது. தமிழ் தர்ஜுமா எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க 50 வருஷத்துக்கு முன்னாடியே அதை எடுத்து பேசிட்டு போயிடலாம். அரபு சொல்லி என்பது மாற்று மொழி, நிற்காது. அரபுக்காரனுக்கே நிற்க தனி விஷயம். அவன் புழக்க பாசையில் உள்ளதான் நிற்குமே ஒழிய குர்ஆன் நிற்குமா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், அது கஷ்டமாக நெருக்கடி தான். ஓதி பார்க்காடி உள்ளத்தோடு தொலைஞ்சு போயிடும். அதனால் வந்து அது நானும் பல விஷயத்தை அதை அனுபவப்பட்டிருக்கிறேன். ஓதின சூறாக்களை சில நேரத்தில் ஓத முடியும், சில நேரத்தில் அந்த திரும்ப ஓத முடியும் வைங்க திக்கு வரும், கிணறுகள் வரும். எடுத்து கொடுக்கணும், பயப்படக்கூடாது. பல ஊர்களில் வந்துக்கிட்டு கடலூர்லாம் பல மிஸ்டேக் வரும். 3 வருஷம் இமாமாக இருந்தேன் கடலூர் மதினா பள்ளியில். சுபுவில் மிஸ்டேக் வரும், சுபு தூக்க கண்ணில் அதில் உடம்பு சரியில்லாமல் பல நோக்கத்தில் நிற்கும் பொழுது பல மாதிரி வந்து நிற்கிறோம். படக்கம் துளு வைக்கிறதுக்காக நிற்கிறோம், சைத்தான் மண்டையில் ஏறிடும். சில நேரங்களில் எதுலேயும் சைத்தான் கிடைக்க மாட்டான், குறைவாக இருக்கும். தொழுகையில் இபாதத்தில் கூடுதலாக வரும். டிஸ்கோ டான்ஸ் ஆடுவான் தலைமையில் ஏறிக்கிட்டு. அதனால் வந்துக்கிட்டு எனக்கே சில சூறாக்கள் தொழுகையில் ஓதிக்கிட்டே இருப்போம். இந்த சூறா பிறகு பார்த்துக்குவோம், இந்த சூறா ஓதுவோன்னு ஒரு 10 சூறாவை ஓதிக்கிட்டே வைங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தை ஒதுக்கி சில சூறாக்கள் பெண்டிங்கில் எடுத்துன்னு வைங்க. பெண்டிங்கில் உள்ள சூறாவை அந்த மகரிப் இஷா சுபூட ஓதலன்னு வைங்க மறந்து போயிடும். இதுதான் குர்ஆன். அப்படி ஒரு திருமுறை குர்ஆனுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அல்லாஹ்வுடைய வேதம் தான். அதை ஓதி பார்க்கல நபிமார்களாக இருந்தாலும் உள்ளத்தை விட்டு போயிடும். பெரிய பெரிய ஹாஃபில் அல்லாமா முஃப்தி எவனாக இருந்தாலும் சரி குர்ஆனை தொடர்பு இல்லைன்னு வைங்க ஓடி போயிடும். அதனால் பார்க்கலாம் நோம்பு நேரங்களில் பார்ப்பீங்க, ரமலானுடைய மாதங்களில் வருவாங்க தொழுவைக்க ஹாஃப்ஸாக்கள் என்ன மாதிரி இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1.5 விஷயம் ஓதுவோம். அப்படி ஓதுன அவசியம் இல்லை. சமுதாயம் பழகிவிட்டது. 30 நாளைக்கு 30 விஷயம் ஓதி முடியும் அப்படின்னா இல்லை. உங்களால் இயன்றதை ஓதுங்க. வஷம்சியில் இருந்து உள்ள ரப்பினாஸ் வரைக்கும் ஓய்ட்டு போகலாம் 8 ரகாத்தில், அது பிரச்சனை இல்லை. இவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க தமிழக புரட்சியில் அப்படி ஆப்ஸா விட்டு ஓதணும் தொழு வைக்கணுண்டு, அது போயிட்டு போகுது. என்றாலும் கூட இன்னும் கஷ்டப்படுறான். குர்ஆன் கைமா இருப்பான். 30 நாளைக்கு என்ன செய்வான்? 1 வருஷம் சுமை ஜமாத்தில் தௌஹீதில் ஓது என்ன செய்வாங்க? இரவு தொழு வைக்கிறதுக்காக உட்காந்து ஓதிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு பயான் பண்ணுற வேலை இல்லை,
பயானுக்கெல்லாம் தனிப்பட்ட ஒரு இமாம் வருவார். தனிப்பட்ட இமாம் கூட தான் கடலூரில் வைக்கும்போது ஒரு பையனை கூப்பிடுறது, எங்கேயாவது மாதம் ஓதிக்கிட்டு இருக்கிற அவன் வத்தல் சுத்தல் அவனை அவனுக்கு குறி இது பண்ணிவிட்டு இரவு தொழுகத்தில் வச்சிடுறது. நான் பயான் மட்டும் பண்ணுவேன். போனஸில் தான் தனியாக வந்துடும். அதெல்லாம் வாய் விட்டு கேட்டு எங்கேயும் வாங்கி விட மாட்டேன். எனக்குள்ள உரிமையை கொடுத்துருவாங்க, பறக்கத்தான் கொடுப்பாங்கன்னு வைங்க. அந்த மாதிரி நான் பயான் பண்ணுவேன். இரவு தொழுகைக்கு முடித்து மற்ற ரமலானுடைய உரைகள் ஹாப்ஸா சின்ன பையன் அவனுக்கு ஒரு பணத்தை பேசி கூப்பிட்டு வருவாங்க. ஒரு 18,000 தரேன், 20,000 தரேன், 15,000 ஒரு அமௌண்ட்டை பேசி கூப்பிட்டு வந்து ரமலான் தொழுவை மட்டும் வைப்பான். இரவு தொழுகை தொழு வச்சுட்டு போயிடுவான். இடையில சின்ன சின்ன வக்திகள் கொடுக்குறது. மகரிவை பார்த்து இஷாவை பார்த்துக்க, பாக்கி தொழுகை இமாம் தொழு வைப்பார், ரெகுலர் இமாம், இப்படியெல்லாம் பேசி அவங்களே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பயங்கரமான முறையில் 30 வருஷம் ஓதனான். இடையில பயிற்சி 40 வயசில் உள்ள இமாம் இருப்பார், 50 வயசில் உள்ள இமாம் இருப்பார், 60 வயசில் உள்ள இமாம் இருப்பார். கவித்தனை ஓத முடியுமா குரானை? ரமலானில் கூட ஓதிக்கிட்டே இருப்பாங்க, அசை போட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ தப்பு வரும். அசை போட்ட புறம் கூட 4 பேர் தெரிஞ்சவன் தான் எடுத்து கொடுப்பான். பின்னாடி இருந்து தப்பாக ஓதிடுவான். 30 வயசில் ஏதாவது ஒரு ஆயத்தை எடுத்து கொடுப்பாங்க. இதுதான் குரான். குரானை விளங்கிக்கொள்ளணும். குரான் உள்ளத்தை விட்டு போயிடும். திருமறை குரான் அரபு சொற்கள், அதனுடைய அர்த்தங்கள் தர்ஜிமாக்கள் உள்ளத்தில் நிற்கும். அந்த அரபுல அல்லாஹ் இறக்கிய மூல மொழியிலேருந்து நம்ம ஓதனன்னு வைங்க, திரும்ப ஓதி பார்க்காது உள்ளத்தை விட்டு போயிடும். அப்போ அதை சொல்கிறான் குரான் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்காங்க. தெரிஞ்ச சூறாத்தன் மெத்தனை பக்கம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒருத்தர் இருந்தான்னு சொன்னால் ஓடி போய் எவ்வளவோ பெரிய பெரிய ஹாப்ஸாக்கள், மக்காவில் தொழுகிற இமாமா இருக்கட்டும், மதினாவில் தொழுகிற இமாமா இருக்கட்டும், குளியாயில் காஃபிரோனில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்த்த போட்டுருக்கான். ஸோ இந்த காஃபிரோனில் 4 வரி 3 வரியை கொண்டது விஷயம் சொல்லி குளியாயில் காஃபிரோன்லா அகுபுது மாத்தாபுதும் வலா அன்கும் ஆபிதூன் அம்மா அகுபுது வலான ஆபிதும் அபத்தும் வலா அன்கும் ஆபிதூன் அம்மா அகுபுத் லக்கும் தீனுக்கும் வலிய தீன். இதில் தப்பு விட்டான். எவ்வளோ பெரிய ஹாப்ஸாக்கள் இவ்வளோ ரப்பின்னாசில் இதாஜாவில் கபத்தியதாவில் அவங்க வேணால் பெரிய பெரிய சூறா ஒரு 5 2 5 ஓதனா. இது சிந்திச்சு பாருங்கள், எத்தனை 5 ஓதனா தேவைக்கு. குரானுடைய தொடர்போடு இருந்தால் மட்டும்தான் உள்ளத்தில் இருக்கு, இல்லாட்டி இருக்காது என்பதை என் வாழ்க்கையில் நான் வாழ்க்கையிலே பார்த்துட்டேன். ரசூலா சொல்லி நம்ம கற்பனையா அப்படி பயங்கரம் உள்ள யாருக்கும் உதிக்காத சிந்தனையா முகமது நபி சொல்லிட்டு போயிட்டார். குரானை பொறுத்த வரைக்கும் திரும்ப ஓதிக்கிறதுக்காட்டி உள்ளத்தை விட்டு போயிடும் என்று ரசூலா சொன்னாங்க. அதுக்கு தான் எவ்வளோ பேர் சின்ன பிள்ளைல 15 வயசுல குரானை ஓதுனேன். சும்மா ஓதி பார்க்கறது, இது மனப்பாடம் இல்லை. சும்மா அனுப்பிச்சாட்ட போய் ஓதிட்டு வந்தது. 15 வயசில் ஓதணும், 30 வயசில் எடுத்து பார்க்கலாம், 20 வயசில் எடுக்கலாம், ஓத முடியலாங்க. 20 வயசில் ஓதி தச்சு விட்டவனுக்கு பெரிய பெரிய ஆளுக்க 80 வயசில் வரமாட்டேங்குது, 40 வரமாட்டேங்குதுங்கிறான். இவன் 10-15 வயசில் ஓதுனப்ப ஆளுக்க. அப்போ குரான் அப்படிப்பட்ட ஒன்று. அந்த குரான் சிரமம் தான். அரபு சொற்களில் பயன்படுத்துறது சிரமம் தான். அதனுடைய தர்ஜிமாக்கள், இலக்கணங்கள் அதெல்லாம் ஈஸி. மக்களுக்கு விளக்கக்கூடிய அந்த விளக்கும் திறன்கள், அதனுடைய அர்த்தங்கள் ஈஸி. மூல மொழியில் ஓதுவது ரொம்ப கடினம். இதை உணர்ந்து கொண்டு குரான தொடர்பை ஏற்படுத்தணும். அது எல்லாருக்கும் சொல்லிக்கிற லைவ் மூலியமாக சொல்லுவது. எல்லாரும் ரமணாவில் மட்டும் விட்டுவாங்க, மோதுவாங்க. எல்லா டைமும் 1/2 மணி நேரத்தை ஒதுக்குவோம். இதுக்கு இந்த சைத்தான் மண்டையில் ஏதாவது சைத்தான விளக்கு மாத்தால அடித்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓதி பார்ப்பேன். இந்த பழைய பாடத்தை பார்ப்பேன், புது பாடத்தை பார்ப்பேன். எனக்குன்னா இப்போ ஒரு பெரிய அனுபவத்தை நான் புதுசாக சூறா மனப்படம் உள்ளத்தில் நிற்க மாட்டேங்குது. பழசை தக்க வைப்போம். நானும் ஒரு சூறா வைக்க மார்க்கத்தை சொல்லி என்ன வைக்க இருக்குது. நானும் ஒரு 2 வருஷமாக பார்த்து ஓதிக்கிட்டு இருக்கேன், உள்ளத்தில் நிற்க மாட்டேங்குது. சூரத்து நூகுங்கிற அத்தியாயத்தை என்னால் 2 வருஷமாக ஓதி முயற்சிக்கிறேன், முடியலை. மூட கிரச்சிக்க மாட்டேங்குது என்று சொன்னால் இருக்கிறத தக்க வைப்போம். புதுசாக மனப்படம் வரலை, ஓதி பார்ப்போம். இண்டா சரி என்ற அளவுக்கு அரபு அப்படி கடினம். அல்லாஹ்வுடைய வேதம் அரபுல ஓதுவது கடினம் தான், மாற்று கருத்து இல்லை. உணர்ந்து கொள்ளணும். அப்போ திரும்ப ஓதிக்கிட்டு இருக்கணும். ஏன் சின்ன பிள்ளைகள் போடுறாங்க ஆப்ஸாக்கு பெருசாக பணம் மனப்படம் வைக்க மாட்டான். எவனாலையும் முடியாது. சினிமா அது கூத்து கும்மாலம் ஆடல் பாடல் உள்ளத்தில் நிற்கி இதெல்லாம் பார்ப்பான். கண்ட கல்விகளை கருபலாக்களை பார்ப்பான். அதனால் எதுக்கு 7 வயசில் கொண்டு போய் போடுறான் ஓது ஆப்ஸாக்கு ஓதுண்டு, 10 வயசுல கொண்டு போய் போடுறான். அதுதான் மனப்பாடம் அப்படி சக்தி நேரம். அதை விட்ட முடியாது. என்ற அடிப்படையில் 100க்கு 99% ஹாப்ஸாக்களை வந்து என்கிட்ட கேளுங்க.
ஹாஃப்ஸாக இருக்கிறியப்பா, எத்தனை வயசில் போனேன்? நான் 7 வயசில் போனேன், 8 வயசில் போனேன், 3 வருஷம் 4 வருஷம் கூட வதக்கி ஆசிரியர்கள், அரபி ஆசிரியர்கள் ஆலிம்சாமார்கள் வதக்கி என்ன மனப்படமாக்க வச்சாங்க. ஹாஃப்ஸா ஆகிட்டு 30 வருஷம் பணம் வாங்கிட்டாமாங்க. அதனால் அல்லாஹ்வுடைய வேதத்தை தொடர்பை ஏற்படுத்துவோம். தெரிஞ்ச சூறாக்களை கூட திரும்ப 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 ஆசைப்பட்டு ஓதி பார்த்து மறுமையில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சுப்ரைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.